யாருடைய உள்ளத்துல அனுக்கிரமான ஈமான் இருந்தோ அவங்களையும் நீங்க நரகத்தில இருந்து விடுதலை ஆக்கியிருக்கோம் அப்படின்னு அறிவித்தல் வருவதுன்னா ஈமான் உள்ள மக்கள் சொல்லப்படுவார்களா? உலகத்தில் இருந்த காலத்தில் ஒரு சொற்ப ஈமானாக நான் அறிவிக்கலாமே, நான் முஸ்லிமாக இருந்திருக்கலாமே கை செய்யப்படுவாங்க. கண்டிப்பாக சகோதர பிரிவுகளே, நாங்கள் அப்பா இருந்து கொண்டிருக்கக்கூடிய அப்பா அவருடைய அன்பு அவருடைய இறக்கத்துக்கு நிகழ்வு எங்களை சொல்லலாம். அந்த இறக்கத்தை சொல்லலாம். நாங்கள் விளங்கி கொள்றதுக்காக சொல்லுவாங்க, எங்களோட தாய் எங்களோட உமா எங்களோட எவ்வளவு இறக்கத்தை எல்லாரும் தெரியும். அதே மாதிரி ஒரு 70 தாயினுடைய 70 உமாவுடைய இறக்கம் எவ்வளவு இருக்குமோ அதை விட அப்பாவுடைய இறக்கம் கூடினாங்க. அது சொல்லப்படுது. நாங்கள் விளங்கி கொள்வதற்காக. ஆனால் அப்பா எவ்வளவு இறக்கம் உள்ளவர், எவ்வளவு அவனுடைய அடியார்கள் மீது அன்புள்ளவர் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ரப்பு தன்னுடைய அடியார்கள் கஷ்டமாளியாக இருக்கக்கூடாது, கை செய்ததுக்காக என்னுடைய ஆனந்த பெற்றவர்களாக எல்லா நிலைமைகளையும் கண்ணியத்தொழிலாக நீக்கணுங்கிறதுக்காக அப்பாவுடைய ஆனந்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக அவங்க தந்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பங்களை யாரெல்லாம் சரியா பாவிச்சு கொள்வார்களோ, பாவிச்சு கொண்டார்களோ, சந்தர்ப்பங்களை சரியா பாவிச்சு கொண்டு எல்லாரும் வெற்றியாளர்களாக மாறினாங்க. நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சகாபார்கள், தாவியர்கள், தமிழ் தாவியர்கள், அல்லாத இறை நேசர்கள், இவங்க எல்லாம் மாற்றாதான் வெற்றியாளர்களாக அமைந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பாவிச்சு கொள்வோமா இருந்தால், சரியாக விரோசப்படுத்திக் கொள்வோமா என்ற கண்ணியமான சகோதர பிரிவுகளே, அதே கண்ணியத்துக்குள்ளவர்களாக நாங்கள் ஆகிடுவோம். அதுதான் நாங்கள் என்ன செய்யணும்? ஈமானுடைய தலைவர்களுக்கு அதிகமான நேரம் கொடுக்கணும். ஈமானுடைய விதாகராக்களுக்கு அதிகமான கால நேரங்களை கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய சிவத்துகளை பற்றி அதிகமாக பேசணும். அல்லாஹ்வுடைய வல்லமைகள் என்ன, அல்லாஹ்வுடைய திறமைகள் என்ன, இதெல்லாம் அதிகமாக மக்களுக்கு மத்தியில் பேசணும். அதே மாதிரி அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுகளுடைய தன்மைகளை நாங்கள் பேச பேச கண்டிப்பாக சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மரணத்தை எங்கள் உள்ளத்தில் வரும். யார் அல்லாஹ்வுடைய மரணத்தை தன்னுடைய உள்ளத்தில் எடுத்துக்கொள்ள அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிப்பாங்க. கண்டிப்பாக சகோதரிகளே, அந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொரு ஆட்களையும் ஒவ்வொரு விஷயங்களை விசாரி அறிவாளி என்று சொல்லுவோம். பொதுவாக விஞ்ஞானிகள் அறிவாளி சொல்லுவோம். 25 நூற்றாண்டில் விஞ்ஞானிகள் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் உலமாக்கள் எங்களுக்கு படித்தார பாடம் என்று சொன்னால், உலமாக்கள் சொல்லித்தாரது இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, எப்ப இருந்த விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய அறிவுகளுக்கு எல்லாம் ஒரு லிமிடேஷன், ஒரு வரையறை ஒன்று இருக்கு. இந்த விஞ்ஞானிகளுடைய அறிவு எந்த இடத்துல முடியுமோ அந்த இடத்துலதான் நபிமார்களுடைய அறிவுகள் ஆரம்பமாகும். வானத்துக்கு மேல என்ன நடக்குது எந்த விஞ்ஞானிக்கும் தெரியாது. பூமிக்குள்ள என்ன நடக்கும், என்ன நடந்து கொண்டிருக்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த அறிவை, இந்த விளக்கத்தை நபிமார்களுக்கு அல்லாஹ் படிச்சு கொடுத்தாங்க. அந்த நபிமார்களுக்கு எல்லாருக்கும் தலைவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் புத்திசாலின்னு சொன்னால், யார் அறிவாளின்னு சொன்னால், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தன்னுடைய ஆசைகளை, தன்னுடைய இச்சைகளை கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு யார் தன்னை தயாரித்து கொள்வானோ இவன் தான் அறிவாளி. அல்லாஹ்வால நாங்கள் இப்ப தகஜத்தில் ஓதக்கூடிய அந்த ஆளுடைய அந்த கடைசி பகுதிகள் நாங்கள் தெரிஞ்சோம். அந்த அல்லா என்ன சொல்றான்னு சொன்னா, நிச்சயமா இந்த வானம், பூமி, இரவு, பறவை எல்லாம் படைச்சிருக்கிறதுல அறிவுள்ளவர்களுக்கு நிச்சயமாக நல்ல படிப்பினைகள் இருக்கு, நல்ல பாடங்கள் இருக்கு, அத்தாட்சிகள் இருக்கு. அல்லாஹ் சொல்றாங்க. அந்த அறிவாளிகள் யாருன்னு சொன்னாங்க, நின்ற நிலையிலையும் இருந்த நிலையிலையும் விழாப்புறங்களில் சாய்ந்தவர்களாகவும் அல்லாஹ்வை துதி செஞ்சு கொண்டே இருப்பாங்க. இப்ப இவங்க சொல்லுவாங்களாம், யாருலாம் இந்த வான பூமியெல்லாம் நீ வீணுக்காக படைக்கலையாருமா, ஏதோ ஒரு காரண காரிய ஒரு விஷயத்தோட யாரை படைப்பிடிச்சிருக்கிறார், நீ மகா தூய்மையானவன் யாருலாம், எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பு. அப்படி அந்த தொடராயிரத்தில் அதான் அப்படி சொல்லிட்டு சொன்னார். அந்த மக்கள் சொல்லுவாங்க, யாருலாம் எங்களை கடைசியில நல்ல மக்களுடைய கூட்டத்தோடு சேர்த்து வைக்கிறது, இல்லாட்டி எங்களுடைய ரூகளை அந்த நல்ல மக்களுடைய ரூகளை கைப்பற்ற அந்த கூட்டத்தோடு சேர்த்து வச்சிருந்த கருத்துப்படி அல்லாஹ் தொடர்பு சொன்னார். நான் கண்டிப்பாக சதுர வெளியுடைய அப்ப நல்லவர்களோட கூட்டத்துல எங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு முந்தி
நல்ல பேச்சு பேசக்கூடிய நல்ல மக்கள் சேரக்கூடிய இடங்களில் நாங்கள் இவங்களை சேர்ந்து கொள்ளணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு சொல்றாங்க, என்னுடைய மகனே, நல்ல மக்களோட நீ ஒன்றை சேர்த்துக் கொள், ஞானவான்களுடைய பேச்சுகளை நீ அதிகமாக கேட்டுக்கொள். ஏன் நல்ல மக்களோட நீ இருக்கணும்ன்றதுக்கும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த மக்களுக்கு வரும், அல்லாஹ்வுடைய அருள் வரும். அப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வரும்போது அதுல கொஞ்சமாவது உனக்கு கிடைக்கும். கனிமான சகோதரி பெரியவர்களே, அப்ப ரஹ்மத்துல் ஆலமீனாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டவனாக இந்த உலகத்துல வாழணும். இந்த உலகத்திலிருந்து பிரிஞ்சு போயிட்ட பிறகும் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்து கொள்ளணுங்கிறதுக்காக எனக்கு வழிகாட்டினாங்க. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன் அந்த சுய கருத்துக்கள் உலகம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை பார்த்து அதை சிந்திச்சு ஒரு கொஞ்ச நேரம் சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய குதிரத், மாஷா அல்லாஹ். இப்ப நாங்க அஞ்சில பார்த்து வந்த கடலோரத்துல பார்த்தோம்னு சொன்னா, வானத்தை பார்த்தா நீல கலர் தெரியும், கருப்பு கலர் தெரியும், சிவப்பு வாசியா இருக்கும், சிவப்பா மஞ்சளான சுள்ளையெல்லாம் தெரியும், மஞ்சள் தூள்கள் சொன்னா 70 வருஷம் மனசு செய்யக்கூடிய அதே மாதிரி காலையில பார்த்தோம்னு சொன்னா சூரியன் உதிக்கும் போது வித்தியாசமான கலர்கள் இல்லாம இப்ப மரங்களோட இலைகளை பார்த்தோம்னு சொன்னா பச்சையில எத்தனை வகையான பச்சைகளை தான் படைச்சு வச்சிருக்காங்க. இப்ப எங்கட கண் என்ன செய்யணும்னு சொன்னா எல்லாத்தையும் போட்டோ எடுக்கணும். இப்ப நாங்க இதுல ஒரு மரத்துல பல பச்சைகளை பார்த்து நூறேறி அப்படின்னு பச்சையை பார்த்து சொல்லுவோம், இதுவும் பச்சை தான் அதுவும் பச்சை தான், நான் அந்த பச்சை மாதிரி இல்லை, அந்த பச்சை சுபானல்லா. இப்ப எத்தனை சுபானல்லா சொல்லணும்? பச்சைகளுக்கு ஒரு வகையான சுபானல்லா, எங்கட கண் அதை வித்தியாசப்படுத்தி எங்களுக்கு சொல்லித்தர அதுக்கு சுபானல்லா. அதே மாதிரி அந்த வித்தியாசப்படுத்த அறியக்கூடிய அறிவாதான் எத்தனை சுபானல்லா சொல்லணும்? மாஷாஅல்லா. கனிமன் சகோதரி பெரியவர்களே, அப்போ ஒரு மனிதன் எப்ப அல்லாஹ்வுடைய சிந்தனையோட இந்த உலகத்துல வாழ்வானோ அல்லாஹ் அப்படி சிந்திப்பான். ஹதீஸ் குத்ஸியுடைய கருத்துக்களை சொல்லப்பட்டிருக்கு, அடியான் என்ன தனிமையில யோசிப்பார், தனிமையில சிந்திப்பானாக இருந்தால், தனிமையில நினைவு கூறுவானாக இருந்தால், நானும் அவனை தனிமையில ஞாபகப்படுத்துவேன், நினைவு கூறுவேன். அவன் கூட்டத்தில் என்ன ஞாபகப்படுத்துவானாக இருந்தால், அவனோட கண்ணியமான மலக்குமாருடைய கூட்டத்துல நான் ஞாபகப்படுத்த வேண்டிய கருத்துக்கள் என்னுடைய இதனுடைய சிறப்புகள் எழுதப்பட்டது. நான் கண்ணியமான சகோதரிகளுடைய நோக்கம் என்ன சொன்னால், அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு நான் வாழப்படாமல், அல்லாஹ் என்ன படைச்சிருக்கிறான், என்ன பரிபாலித்துக் கொண்டிருக்கிறான், என்ன பார்த்து கொண்டே இருக்கிறான், எல்லா நேரங்களிலையும் என்ன கவனித்துக் கொண்டிருக்கிறான், அந்த சிந்தனையோடு நாங்கள் வாழணும். உதாரணமாக நாங்கள் பேங்களுக்கு போயிருக்கோம், இல்லாட்டி வேற கம்பெனி ஃபேக்டரிஸ்களுக்கு போனால் அங்கே சிசிடிவி கேமரா போட்டிருப்பாங்க. அது பேங்க்கு போனாலும் ஆஃபீஸருக்கு போனாலும் நாங்கள் கண்ணியமாக நடந்து கொள்வோம், கண்ணிய குறைவாக நடந்து கொள்ள மாட்டோம். ஏன்னு சொன்னால் மேனேஜரோ இல்லாட்டி அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸோ எங்களை கண்காணித்து கொண்டிருப்பாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ பாஜக பிறகு எல்லாத்தையும் எடுத்து வெயிட் பண்ணி போட்டு பார்ப்பான். பார்த்தா நாங்கள் ஃபேவரப்பட்டு போயிடுவோம், அவமானப்படுவோம். அதால் கண்ணியமாக நடந்து ஆஃபீஸர் நாங்கள் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயோ நாங்கள் கவர்மெண்ட் நடத்தி வந்தோடனே சிசிடிவி கேமரா போட்டப்பட்டிருக்கு. கண்ணியமான சகோதரி பெரியவர்களே, ஒவ்வொரு மூமின் ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே வரணும், என்னுடைய ரப்ப என்னோட இருக்கிறான், என்ன பார்த்து கொண்டு இருக்கிறான் சிந்தனை எப்போ எங்களுக்கு வருமோ நாங்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம். அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாம அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய தன்மை எப்போ வரும்னு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரி பெரியவர்களே, சூழலை எங்களுக்கு முக்கியம். இப்ப நாங்கள் மலக்களுடைய சூழல்ல இருக்கிறோம், மலக்களுடைய தன்மை என்ன? கண்ணியமான சகோதரி பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு வழிபட மட்டும்தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய தெரியாது. அப்ப அந்த மலக்களுடைய சூழல்ல நாங்கள் அதிகமாக இந்த மஸ்ஜிதுடைய சூழலை என்ற கால நேரம் அதிகமாக செலவழிக்குமா இருந்தால் மெல்ல மெல்ல எங்களோட உள்ளத்துல அந்த அல்லாஹ்வுக்கு வழிபடணுமே, அல்லாஹ் நாளைக்கு போனா நம்முடைய மக்களுக்கு முன்னு வைக்கிறதில்ல, என்னுடைய வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்பானே, என்னுடைய ஒவ்வொரு அசைவுக்கு நான் பதில் சொல்லக்கூடிய சிந்தனை எப்படி இந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும். கண்டிப்பாக சகோதரிகளே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய மனிதனா மாறினான். எப்ப மனிதன் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவானோ இவன் சந்தோஷமா வாழ்றதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் அல்லாஹ் செஞ்சு கொடுப்பான். நான் 100% அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவனாக இருந்தால் என்னுடைய எல்லா நிலைமைகளையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் 100% சந்தோஷமா வாழ வைப்பான். என்னுடைய அல்லாஹ்வை என்னுடைய ரப்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய வீதம் 50ஆக இருந்தால் 50% தான் சந்தோஷங்கள், நிம்மதிகள் கிடைக்கும்.
ஆக நாங்கள் எல்லாரும் எல்லா நிலைமைகளிலையும் அல்லாவை சந்தோஷப்படுத்தக்கூடிய மக்களாக சஹாபாக்களுடைய தன்மையில் சொல்லுவாங்க. சஹாபாக்கள் எல்லா நிலைமைகளையும் பொருத்தி கொண்டாங்க. எல்லா நிலைமைகளுக்கும் என்னுடைய ரப்புதான் பொறுப்பாளி, அல்லாதான் காரணம். ஆகவே அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய எல்லா நிலைமைகளையும் நான் புரிஞ்சிக் கொண்டேன் சஹாபாக்கள் புரிஞ்சிக் கொண்டாங்க. அதால சஹாபாக்களுடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் பலப்படுத்தி கொண்டாங்க. உலமாக்களை மதப்படுத்துறாங்க. நாங்க எல்லாரும் சொர்க்கம் போறதுக்கு ஆசை. சொர்க்கத்திலே ஒரு ஓரம் கிடைச்சிட்டாலும் போகும். அந்த சொர்க்கத்தினுடைய ஆகப்பெரிய அந்தஸ்து என்னன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கிறது. அல்லாஹ் அடியாரை பார்த்து சொல்லுவாங்க, நாமளும் புரிஞ்சு கொண்டு இதுக்கு பின்னாடி இந்த கோபம் என்பது உங்கள் மீது வரவே வராது அல்லாஹ் சொல்லுவாங்க. இதுதான் அந்த சொர்க்கவாசிக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய கண்ணியம், ஆகப்பெரிய அந்தஸ்தா. அந்த அந்தஸ்தை சஹாபாக்கள் இந்த உலகத்தில் அடைந்து கொண்டாங்க. எந்த நிலைமையில இருந்த சஹாபியா இருந்தாலும் நாங்கள் மக்களுக்கு இந்த சாட்சி சொல்றோம், அவர்களை கொண்டிக் கொண்டார். இதே பொருத்தங்களை கண்ணியமான சகோதர பிரிவுகளை நாங்களும் அடைந்து கொள்ளணும். எங்களுடைய நிலைமைகள் எல்லாம் சீராகணும். எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய மனிதனாக நான் மாறணும். என்னோட புலகக்கூடிய மக்களும் அப்படி மாறணும். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்களோ, எங்களை வழிநடத்தக்கூடிய உலமாக்கள் பெரியார்கள் காட்டி தராங்களோ அதை நாங்கள் அப்படி செய்யுமாக இருந்தால் தீனுடைய வாழ்க்கை எங்களிலேயும் வரும், ஒரு மனித சமுதாயத்திலையும் போய் சேரும். அதாவது எல்லா அல்லாக்கள்லையும் நல்லா செய்யப்படுது. துன்யா ஆகியாவுடைய நிம்மதி, சந்தோஷம், கண்ணியம் எல்லாம் பூர்த்தியான தீன். அந்த தீன் நபியுடைய வாழ்க்கை, அல்லாவுடைய கட்டளை. இது ரெண்டு மாறுறது நாம் செய்யணும். மர்கஸ்கள்ல ஏதான் செய்வாங்க, எங்களை கடைசி முடிவு நல்ல முடிவாக இருக்கணும், ஈமான்ல உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணும். இதுக்கு சிறந்த வழி அதிகமான துஆ செய்யணும், அதிகமாக தவறு கேட்கணும், அல்லாஹ்வுடைய வல்லமையில பேசணும். எல்லா நிலைமைகளும் நாங்கள் தயாராக சஹாபாக்கள் எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ்வுடைய தீன் உலகத்தில் ஹயாத்தாகிறதுக்கு தயாரானாங்க. நம்ம வரலாறு போய்த்தாங்க. இப்ப நாங்க ஒரு சொற்பகால வாழ்க்கைக்காக அல்லாஹ்வால அனுப்பப்பட்டிருக்கிற கனிமன் சகோதரி பெரியவர்களே, எங்களையும் அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். அவர் ஈமான் எங்களுக்கு இருக்கு. இப்ப சாத்தோட நாங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னாங்களா, நாங்க எல்லாம் முஸ்லிம்கள மாய திரையில ஏமாந்து வைத்திருக்கிறோம். அந்த முஸ்லிம்ட திரை கிழிக்கப்படணும். அந்த முஸ்லிம்ட திரை கிழிக்கப்பட்டு நாங்கள் எல்லாரும் மூமின்கள அந்த அந்தஸ்துக்கு வந்து சேரணும். அல்லாஹ்வுடைய எல்லா வாக்குறுதிகளும் மூமின்களுக்கு தான். மூமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால், நீங்கள் என்ன பயப்படக்கூடிய மக்களாக இருந்தால், முன்னுள்ள மக்களுக்கு நாங்கள் கொடுத்த அதே கண்ணியங்களையும் அதே அரசாட்சிகளையும் நாங்கள் உங்களுக்கு தருவோம். பூமியுடைய பிரதிகளாக நாங்கள் உங்களை ஆக்குவோம். எல்லா வாக்குறுதி கண்ணியமான சகோதரி பெரியவர்களே மூமின்களுக்கு தான் இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து உலமாக்கள் நபியுடைய காலத்துல ஒரு கூட்டம் வந்து நபியில சொன்னாங்களா, யார் சொன்னா நாங்க ஈமான் கொண்டோம். அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுதா, இல்ல நீங்க அப்படி சொல்ல வேணாம், ஈமான் கொண்டோம்னு சொல்லாதீங்க, இஸ்லாத்துல வந்து நிக்கிறோம்னு சொல்லுங்க. இஸ்லாத்துல ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை. ஈமான் கொண்டோம்னு சொன்னா அதுக்கு பின்னால பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஆக அந்த தன்மைகளை கொள்ள வரணும். அடிக்கடி இதே இடங்களில் இருந்து பயன் செய்யக்கூடிய எதிரி உலமாக்கள் சொல்லி இருக்கிறாங்க. மூமின்ல என்ன அடையாளம்? அல்லாஹ்னு சொன்னால் அவருடைய உள்ள நடக்கணும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட எங்களுடைய ஈமான்கள் அதிகரித்துக் கொண்டே போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்கக்கூடிய யார் சொல்லலாம், நாங்க கலந்துரையாடலுக்கு பொருத்தமான ஆட்கள் யார்? நாங்க யாரோட உறவாடையா? இந்த கருத்துப்படி கேட்கப்படுது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய பேச்சு கேட்டா உங்களுக்கு கல்வியில அதிகரிப்பு ஏற்படுமோ, உங்களோட அறிவுல அதிகரிப்பு ஏற்படுமோ, ஆசிரியருடைய சிந்தனையை ஏற்படுத்துமோ, அந்த மக்களுடைய பேச்சுகளை கேளுங்கோ. யாரை பார்த்தா உங்களுடைய சிந்தனை உங்களுக்கு வருமோ அந்த மக்களோட நீங்க கலந்துரையாடணும் சொன்னாங்க. இப்ப கண்டிப்பாக சகோதரி பெரிய உலகத்துல வெளிப்படையா பாவமா இருந்தால், யாரை பார்த்தா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும்னு சொன்னால், யாருல பூர்த்தியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனையான அமைப்புகள் இருக்குதோ அவங்களை பார்த்தா எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும், தீனுடைய சிந்தனை வரும், ஆகிரத்துடைய சிந்தனை வரும். அப்ப தாவூதுடைய உலகத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை பார்த்தால், அவங்களுடைய பேச்சை கேட்டால்
எங்களுக்கு சுவாலியான அமல் அதிகமாக செய்யணுமே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் அடைந்து கொள்ளணுமே, இவ்வளவு விசாலமான ஆகலத்துடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எங்களை தயாரித்துக் கொள்ளையிலே இந்த கவலைகள் யாரும் கேட்டாச்சுன்னா, யாரும் தாவத்துடைய உழைப்பில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பார்களோ, தாவத்துக்காக யாரெல்லாம் அலைந்து திரிஞ்சு பாடுபட்டு கொண்டிருப்பார்களோ, இவங்களை பார்த்தால் இவருடைய பேச்சுகளை கேட்டால் இவருக்கு அந்த சிந்தனைகள் வருது. கண்டிப்பான சகோதரி பிரிவு. அதாவது தான் நாங்களும் என்ன செய்யணும்னா, நபியுடைய உற்பத்தி எல்லாரும் தாய்கள் தான், எல்லாரும் தாய்களாக ஆகணும், அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். யாரும் அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடிய மக்களாக இருக்காங்களோ அவங்களோட அல்லாஹ் இருக்கிறார், அவங்களோட அல்லாஹ்வுடைய உதவி இருக்கு, அவங்களுடன் அஹ்மதுடைய மலைகளுடைய உதவிகள் இந்த கருத்துக்கள் எல்லாம் எங்கள் உலமாக்கள் சொல்லப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கவுமுக்கு போயிட்டு அல்லாஹ்வின் மலை கொடுத்தாங்க, மக்கள் தீனை ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப ஃபிரௌன் என்ன செய்யறான்னு சொன்னா அந்த மக்கள் எல்லாம் மலைக்கு வந்துட்டாங்க. இப்ப செங்கடலுக்கு மாட்டிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னுக்கு எதிரியுடைய படை. இப்ப அந்த மக்கள் சொன்னாங்கன்னா நாங்க மாட்டிக்கொண்டோம், பிரச்சனை மாட்டிக்கொண்டோம், இப்ப ஆபத்து. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய ரப் என்னோட இருக்கிறார், என்னுடைய ரப் என்னோட இருக்கிறார், எனக்கு சொன்னாங்க. கண்டிப்பான சோதனை அதுக்கு பின்னால் அல்லாஹ் என்ன செஞ்சார், கடலை பிளந்து பழி கொடுத்தான். இதே மாதிரி கண்டிப்பான சோதனை பெரியவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வராங்க. சவுல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தங்கி இருக்கிறாங்க. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், எங்களை சூழ எதிரிகள் வட்டமடிந்தாங்க, கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தாலும் எங்களை கண்டுகொள்வாங்க, நாங்க 2 பேர் தானே இருக்கிறோம் கட்டுப்படி சொன்னாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாங்க 2 பேர் இல்லை, எங்களோட அல்லாஹ் இருக்கிறார். உலமாக்கள் எங்களுக்கு விளக்கப்படுத்துறாங்க. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் உரிமையில சொன்னாங்க, சித்தூர்ல சொன்னாங்க, என்னுடைய ரப் என்னோட இருக்கிறாங்க, ஆனா மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களோட இருக்கிறாங்க. அபூபக்கர் எனக்கு ஒரு ஆள், அவங்க 2 பேர். ஆனா நபி அவங்க சொன்னாங்க, நாங்க 2 பேர் இல்லை, எங்களோட அல்லாஹ் இருக்கிறார். காரணம் என்ன சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் அங்க தாயா இருந்தாங்க, அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடிய நபராக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்ததாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படி சொன்னாங்க. இங்க நபியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் தாயா இருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடியவங்களா, ஈமான் பக்கம் அழைக்கக்கூடியவங்களாக, இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவங்களா, ஹிதாயத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவங்களா இருந்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, எங்களோட ரப் இருக்கிறார், எங்களோட அல்லாஹ் இருக்கிறார். கண்டிப்பான சகோதரி பிரிவு, நாங்களும் எப்ப அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை மக்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய மக்களாக, அல்லாஹ் வழிபடக்கூடிய மக்கள்ல நாங்களும் ஒருவன் சொல்லி தங்களை பிரகடனப்படுத்தக்கூடிய மக்களாக ஆகிடுவோமோ அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு நானும் ஈமான் கொண்ட மக்களில் ஒருவன் தன்னை பிரகடனப்படுத்துறானோ இதை விட அழகான வார்த்தை பேசுவது யார்? அப்ப நான் ஒரு முஸ்லீம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ் சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்கள் செய்கிறேன், நீங்களும் அதை பக்கம் மாற்றி அழைப்பு கொடுக்கக்கூடிய மக்களாக நான் இருக்கேன். கண்டிப்பான சகோதரி பெரியவர்களே, சஹாபாக்கள் அல்லாஹ் பக்கம் அழைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய உதவியை கண்டாங்க. சஹாபாக்கள் தகாசால் வரும்போது எல்லா நேரத்தை அடையினாங்க. உதாரணமாக ஹந்தக்குடைய நேரத்தில் ஒரு சஹாபி நினைக்கிறேன், அவங்க சரியான போர்வையில உலகில் நடைபெற்றிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யார் சொன்னீங்க? நான் தான் சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க, இப்ப எதிரியுடைய படையில வைத்து என்ன நிலைமைன்றது நீங்க பார்த்து வரோம், ஆனா அந்த விதோடு செஞ்சிடக்கூடாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சு அனுப்புறாங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, சரியான குளிரா இருக்குது, போகிறது சரியான போர்வை இல்லை, எப்ப நபி அவங்க எனக்கு தைரியப்படுத்தி அனுப்புனாங்களோ எனக்கு வெயில் காலத்துல நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப அங்க போறாங்க, நன்மையெல்லாம் பார்த்தாங்க. திரும்பி வரும்போது மலக்குகள் சுபசோதனம் சொல்றாங்க, உங்களோட தலைவருக்கு போய் சொல்லுங்க, உங்களுடைய எதிரிகள் அழிக்கக்கூடிய ஏற்பாடு நடந்து முடிஞ்சு உங்களுக்கு வெற்றி வர. நான் கண்டிப்பான சதுர பிரிவுடைய தக்காசாக நாங்கள் ரெடியாகும். இப்போ வெளிநாடுகளில் அதிகமான தேவைகள் எல்லாம் இருக்கு. இப்போ எங்களை தாய்லாந்து, இந்தோனேஷியா, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இஜிமார்கள் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் எப்போ அல்லாஹ்வுடைய தீனுக்கு நான் தயாராகிவிடுமோ அல்லாஹ்வுடைய உதவி வாழ்த்துக்கு தயாராக. நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் எவ்வளவு செலவழிப்போமோ அவ்வளவுக்கு கணக்குகள் எல்லாம் எங்களுக்கு 70, 700 லட்சங்கள் எல்லாம் சொல்லப்படுது. நாங்கள் விளைய கொடுத்துட்டாங்க. ஆனால் பண்பட்டு அல்லாஹ் சொல்லிட்டா அகிரம் அப்படிமா மகத்தான கூலி கிடைக்கும். அந்த மகத்தான கூலியை நாங்கள் எல்லாரும் அடைக்கிறது தயாராக. யாரும் இன்ஷால்லா சொல்லுங்க, இன்ஷால்லா இந்த மாதம் 6 மாதம் இன்ஷால்லா 6 மாதங்கள் வெளிநாட்டு இன்ஷால்லா தயாரித்து சொல்லி செய்வோம், நீயத்தை வைப்போம்.